ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற. பாண்டிய சோஸில் பாட்டி அடிக்கிற அலப்பற தாங்கலங்க. அதாவது அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கோமதியம்மா ஊரை விட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன கோமதியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அதாவது கோமதியம்மா ஏன் இப்படி நடக்குதுன்னு இப்போ தெரியுதுங்களா? பாட்டி பயங்கரமாக நடிக்குது. இந்த வயசுலேயே 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10,000 ரூபாய்க்கு நடிக்குது. அப்போ எப்படி இருக்கும் கோமதி அம்மாவுக்கு? ஷேம் பிளட் யூ பிளட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க காணும் நீங்கள் ஒரு பக்கம் தேட நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வந்தோன்னே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடினவங்க. அதாவது அம்மாவோட செல்ல பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்களே, நம்ம செந்திலும் கதிரும் வறுத்து எடுக்கிறாங்க. பெத்தா தகப்பன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேப்பா, என் தாய் கிழவியை நீ காண அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்ன கழுவி ஊற்றிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து என்னடா அது பிரச்சனை வேற ரூட்ல போகுது அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு பக்கம் பதுசா பார்க்குறாங்க. அது மட்டுமான்னு ராஜி ஒரு பக்கம் மீனாக்காவுக்கு தெரியாமல் இருக்காது. இருங்க கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்ல, போடி வெந்நீர் வச்சு கொடுறீன்னு சொல்லிட்டு அவங்கள மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கால் பண்ணி சும்மா யதார்த்தமாக பேசுதாமா. என்ன நடிப்புடா, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுது பார் கிளவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா மீண்டும் போய் மல்லுக்கு நிற்கிறாங்க. மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கதிரும் செந்திலும் வறுத்துட்டு இருக்க அண்ணனோட வாழ்க்கையை தான் இப்படி பாலாக்கிட்டீங்க, இப்படி அழிச்சிட்டீங்க, கடைசியில் எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு துரத்துட்டீங்களான்னு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றிட்டு இருக்க. டே ரொம்ப போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேணாண்டான்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க. கடைசியில் நம்ம ராஜு ஒரு பக்கம் 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்தாண்ட ஓரமாக உட்கார வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்க்கணுமே, திருட்டு மொழியை இவ்வளோத்துக்கு காரணம் விஷச்செடியிலேருந்து பறிக்கப்பட்ட விஷப்பூச்சி நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பல்லு போன பாட்டிக்கு இப்படி ஒரு வேலை. ஓகே.